ஜனநாயகன் சென்சார் போர்டில் ஏகப்பட்ட ப்ராப்ளம். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சென்சார் போர்டுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பல வருடங்களாக பின்பற்றப்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு படம் எடுத்தாலும் அந்த படம் வெகுஜன மக்களை போய் அடையும் போது அந்த வெகுஜன மக்களுக்கு எதுவும் ஒரு அவங்களுக்கு இடையூறு அளிக்கிற மாதிரியோ அவங்களை ஏதாவது ஒரு விஷயத்தை தூண்டுற மாதிரியோ சில விஷயம் இருக்கக்கூடாது, அவதூறான விஷயங்கள் இருக்கக்கூடாது, தவறான வார்த்தைகள் இருக்கக்கூடாது, அரசியல் அமைப்பை தப்பா பேசக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு, நிறைய ரூல்ஸ் இருக்கு சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார். சோ அப்படி பல படங்கள் இந்த மாதிரி நான் எனக்கு தெரிஞ்சு படங்கள் அப்படின்னும் போது நாயகன் சென்சாருக்கு பெரிய சவாலாக இருந்தது. நாயகன் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா தமிழ்நாட்டில் சென்சார் ஆகிறதோட அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க, பாம்பேல போய் சென்சார் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ பாம்பேல அதுக்கு சென்சார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பல சிக்கல்கள் இருந்தது. அது என்னன்னா இவரு நம்மளுடைய வரதராஜ முதலியாருடைய கதை அப்படின்னு சொல்லி இந்துல ஒரு அறிக்கை விட்டப்போ இவங்க வரதராஜ முதலியார் லிவிங் பர்சன், அப்ப அவர் ஒரு என்ஓசி கொடுத்தாதான் நாங்க சென்சார் போர்டில் சர்டிபிகேட் தர முடியும் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அவரை படம் பார்க்க வச்சு அதுக்கப்புறம் சரி அவர் படம் பார்த்ததுக்கு அப்புறம் இதுக்கு என்ன சென்சார் தரலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணி அதுக்கப்புறம் தந்தாங்க. இது இந்த கதையை ஆல்ரெடி அறியப்பட்டவை. முக்தா ரவி அவர்கள் நம்ம கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். சோ இப்படி சென்சார் போர்டு அப்படிங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. தணிக்கை குழுவுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் அவங்க அவங்களுக்கு சரின்னு படல அப்படின்னா சரின்னு படல தான், தூக்கணும்னா தூக்கணும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு படம் அப்படின்னு சொல்லும்போது சமீபத்தில் லியாக்கத் அலி கான் அவர்கள் பேசினார். அவர் பேசும்போது சொன்னார், பூந்தோட்ட காவல்காரனுக்கும் இதே மாதிரி சென்சார்ல ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது. சில டயலாக் சில இதெல்லாம் பார்க்கும்போது இதை நீங்க யாரை ரெஃபர் பண்றீங்க, அவர் மாதிரியே இருக்கு, அவர் தான் ரெஃபர் பண்றீங்களா அப்படின்னா ஆமா இல்ல என்னன்னு சொல்லுங்க. மாநகர காவல் படத்துக்கு சென்சார் பிரச்சனை வந்தது. அதுக்கப்புறம் கேப்டன் ரோஹரன், இப்படி ஏகப்பட்ட படங்களுக்கு ஒரு சில காரணங்களால சென்சார் போர்டில் ஒரு பிரச்சனை வந்தது. பட் இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்சார் ஆனதுக்கு அப்புறம் ரிலீஸ் தேதி அறிவிச்சாங்களா என்னங்கிறது தெரியாது. ஆனா அவங்க அப்பெல்லாம் இந்த ரிலீஸ் தேதி அறிவிக்கிறதுலாம் பெரிய இதெல்லாம் கிடையாது. இந்த வாரம் வரலாம் அடுத்த வாரம் வரும் அப்படிதான் எல்லாமே முடிவு பண்ணியிருந்த ஒரு விஷயம். இப்போ நாயகன் சொன்ன மாதிரியும் இப்போ கேப்டன் விஜயகாந்தோடைய படங்கள் சொன்ன மாதிரியும் ரோஜா அப்படின்னு ஒரு படம் வந்தது. இந்த படம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் உதயம் தியேட்டர்ல பார்க்கும் பொழுது அந்த படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் ஒட்டியிருப்பாங்க போஸ்டர்ல. அப்போ ஒட்டும் போது அதில் சொல்லியிருந்தாங்க, அதாவது என்னன்னா இந்த படத்துல 2 சீன் நீக்கி இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுல கிளியரா போட்டுருந்தாங்க. ஒரு ஆர்மி ஆஃபீஸர் டியூட்டியில இருக்கும்போது ஒரு ஸ்மோக் பண்ற ஒரு சீன் இருக்கு, அதை நாங்க நீக்கி இருக்கோம், ட்ரிங்க் பண்ணி ஸ்மோக் பண்ற மாதிரி அதை நாங்க நீக்கி இருக்கோம் அப்படின்னு போட்டுருந்தாங்க. நாசர் அதுல ஆர்மி ஆஃபீஸர் வருவார். ஸோ இந்த மாதிரி இன்னொரு சீனும் அவங்க சொல்லியிருந்தாங்க. அந்த இன்னொரு சீன் சொல்லியிருந்தப்போ இந்த மாதிரி இன்னொரு சீன் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 சீன் சொல்லியிருந்தாங்க, அதை நீக்கியிருந்தாங்க. ஸோ இப்படி எல்லாம் சென்சார் போர்டுங்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அப்போ இப்போ பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பொங்கலுக்கு வாவாத்தியாரும் வருதுன்னு சொல்றாங்க, கருப்பும் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, ஜனநாயகன் பராசக்தியை பத்தி பேசுற அளவுக்கு கருப்பும் வாவாத்தியார் பத்தி பேசல நிறைய பேர். சூர்யாவுடைய கருப்பும் நமது கார்த்திகேயன் நடித்த வாவாத்தியார் 2 படம். வாவாத்தியார் ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிருக்க வேண்டியது, பட் ஒரு சில பொருளாதார சிக்கல்கள்ல மாட்டினதுனால அந்த காரணத்தினால அதை தடைபட்டு போச்சு. இப்போ மறுபடியும் அந்த படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஜனநாயகன் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாகும், பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. அப்போ பராசக்தியுடைய இசை வெளியீட்டு விழால சிவகார்த்திகேயன் சொல்லியிருந்தாரு, இங்க பாருங்க எங்களுக்குள்ள போட்டியெல்லாம் கிடையாது, அண்ணன் படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகும், அதை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, 10ஆம் தேதி என் படம் ரிலீஸ் ஆகும், இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க, ரெண்டுமே நீங்க என்ஜாய் பண்றதுக்கு தான். எனக்கு அவர் தெளிவா ஒரு விஷயம் சொன்னாப்ல, விஜய்க்குன்னு ரசிகர்கள் இருக்காங்க, அஜித்துன்னு ரசிகர்கள், எனக்குன்னு ஒரு ரசிகர்களாக நீங்க இருக்கீங்க, எங்களுடைய படங்களையும் பார்த்து நீங்க ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாப்ல. இதுல இன்னொரு விஷயம், புக் மை ஷோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட் மூலமா போய் பார்க்கும்போது பராசக்திக்கு இப்பவும் புக்கிங் ஓப்பன் ஆயிருக்கு. ஒரு சில தியேட்டர்கள் ஓப்பன் ஆயிருக்கு, இன்னும் சில தியேட்டர்களே நீ நைட் ஓப்பன் ஆகும். ஒரு சில தியேட்டர்கள் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு கரெக்டா சொல்லும் போது இப்போ என்ன ஆகுதுன்னா, பராசக்தி கன்ஃபார்ம் ரிலீஸ், அதுக்கு சென்சார் போர்டில் அப்படி இப்படின்னு சொன்னாங்க, எல்லாம் கொடுத்துட்டாங்க. இடைப்பட்ட நேரத்தில் இன்னொரு தகவல் வந்தது, அது என்ன உண்மையா பொய்யான்னு தெரியல. மலேசியாவில் அண்டர் 16 இந்த படத்தை பார்க்க முடியாது, 16 and above தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவில் ஒரு சான்றிதழ் கொடுத்ததாக சொல்றாங்க. 3 மணி நேரம் 3 நிமிஷம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு அப்படின்னு தெரியல, அவங்க நாட்டுடைய ரூல்ஸ் என்னங்கிறதும் நமக்கு தெரியல. அப்போ மலேசியாவில் இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமா, எவர் நோ, யாருக்கும் புரியலை. ஆனா இந்த படம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஜனநாயகன் பொறுத்த வரைக்கும் இது 9 ரிலீஸ் ஆகுறதா 10 ரிலீஸ் ஆகுறதாங்கும் போது கோர்ட்ல கேஸ் போயிட்டு இருக்கு. கேஸ் போகும்போது என்னன்னா, நாங்க டிசம்பர் 19 சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சாருக்கு அனுப்பிச்சிட்டோம், ஆனா இன்னமும் அதுக்கான விடை தெரியாமே இருக்குது, போயிட்டே இருக்கு. டிசம்பர் 19 ஆச்சு, 10 நாள் ஆச்சு, இப்போ கிட்டத்தட்ட ஜனவரி மாசம், இன்னைக்கு என்ன தேதி 7 ஆயிடுச்சு. 7 ஆயிடுச்சுங்கும் போது நேற்று என்ன சொல்லிருக்காங்கன்னா, இதை பத்தின தீவிரமான ஒரு வாதம் வந்திருக்கு. சரி ஓகே, இதுல ஏதோ சில காட்சிகளை 19ஆம் தேதி அவங்க பார்வையிட்டு இந்த காட்சிகளை நீக்கணும், இதெல்லாம் நீங்க சவுண்ட்லாம் மாற்றணும், இந்த டயலாக் மாற்றணும், இப்படி மாதிரி ஏதோ ஒன்று சஜஷன் சொல்லியிருக்காங்க. அந்த மாற்றங்கள்லாம் செஞ்சு சமர்ப்பித்த பிறகும் அவங்க சான்றிதழ் கொடுக்கல அப்படிங்கிறனால சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு திறந்தாங்க. இந்த வழக்கு திறந்தோன்னா அந்த நீதிபதி என்ன சொல்லியிருக்கிறாரு, ஒரு முக்கிய கருத்தை வச்சிருக்காரு. சரி ஓகே, ஏதோ டிலே ஆகுது,
சரி இந்த படமும் 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகட்டுமே அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. இப்போ இது எல்லாரும் ஷாக் ஆயிட்டாங்க. அவர் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கு 7ஆம் தேதி இன்னைக்கு தீர்ப்பு, இன்னைக்கு சொல்லி ஆகணும். இன்னைக்கு சொல்லி இன்னைக்கு வரல அப்படின்னா டிலே ஆச்சுன்னா கண்டிப்பா அவங்களால 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ண முடியாது. சென்சார் கொடுத்தோன்னா உடனே அடுத்த நாள் ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க என்ன சொல்றாங்க, அப்ப நீங்க ஏன் 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு கேட்கறாங்க. இப்போ இது ஷாக்கான ஒரு விஷயம் என்னன்னா, இது சரியா தவறா? இப்போ இந்த பாயிண்ட் வரும், 9ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகி 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மக்களும் 9ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும் இது பார்ப்பாங்க, 10ஆம் தேதி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குறவங்க இது பார்ப்பாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ் சினிமா வரலாற்றில் எனக்கு தெரிஞ்சு ஒரு படம் கொம்பன் ஒரு படம் புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. அது வெட்னஸ்டே டைம்ல ஏதோ ரிலீஸ் ஆச்சு. அதுவும் இதே மாதிரி சென்சார்ல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தது. ஓவர் நைட்ல ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணி திங்கக்கிழமை கொண்டே கொடுத்து சென்சார் ரேட் கொடுத்து செவ்வாய்க்கிழமை கொடுத்து புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. திங்கக்கிழமை சென்சார் ரேட் கொடுத்து செவ்வாய்க்கிழமை கியூப்ல ஏற்றி புதன்கிழமை ரிலீஸ் ஆச்சு. பட் இந்த படம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இன்னைக்கு தீர்ப்பு சொல்லணும். இன்னைக்கு சப்போஸ் இன்னைக்கு தீர்ப்பு சொல்ல சரியா சொல்லலன்னா நாளை கொடுக்குறாங்கன்னா இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிறாங்க. இப்போ வரைக்குமே அந்த வாய்ப்புகள் இருக்க மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா எந்த தியேட்டர்லையுமே டிக்கெட் புக்கிங் போடல. அது கொஞ்சம் சந்தேகமாக தான் இருக்கு. பட் மக்கள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறாங்க. விஜய் சாருடைய படம் பார்க்கணுங்கிறதுல பயங்கரமான ஆர்வம் காட்டி வராங்க. பட் ஆனால் அது இன்னும் பண்ணலை அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் வருத்தத்தை தருது. இப்போ இது அனாவசிய பிரச்சனை உண்டு பண்ணுதோ, இந்த படத்தை எனக்கு தடை பண்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேசுவாங்க. ஆனால் இங்க என்ன, நான் என்னுடைய பார்வையில் நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, அரசியலுக்கு வரும் காரணத்தினால அரசியல் வசனங்கள்லாம் நிறைந்து நிறைய தாக்குதல்லாம் பேசி அந்த மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு ஜனநாயகன் அப்படின்னு சொன்னப்போ, இங்க இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அதை எதிர்க்கிறாங்க, ஆளுங்கட்சி எதிர்க்கிறாங்க, இவங்க எதிர்க்கிறாங்கன்னு சொல்லியிருந்தாலும் இந்த காரணம் இருக்கு இல்லையா, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சென்சார்னா அதுக்கு காரணம் தமிழக அரசு கிடையாது. சென்ட்ரல் போர்டுங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, வழக்கமாக இவருக்கு தமிழ்நாட்டில் சில ப்ராப்ளம் வரும். ஒரு சமயத்தில் கூட முதல்வர்கிட்ட முறையிட்டாரு. முதல்வர்கிட்ட முறையிட்டு உடனே சரி செய்து வைத்தாங்க. தமிழ்நாட்டில் ப்ராப்ளம். பட் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே கொஞ்சம் ப்ராப்ளம். ஆக்சுவலாக என்னன்னா, இப்போ அவங்க அந்த மத்தியில் ஆளும் அந்த கட்சியும் இவர் எதிர்க்கிற மாதிரி இருக்கு அப்படிங்கிறதுனால ஒருவேளை அவங்க ஏதாவது இந்த மாதிரி சதி திட்டம் திட்டுறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன இப்படி பரபரப்பா இருக்க, இவர் தமிழ்நாடு கவர்மெண்ட் தான் எனக்கு பிரச்சனை, நிறைய இந்தியன் கவர்மெண்டே இவருக்கு பிரச்சனையா அப்படிங்கிற லெவலுக்கு இருக்கு. அதான் ஏதாவது ஒன்ன பகச்சுக்கலாம், எல்லாத்தையும் பகச்சுக்க முடியாது. இப்போ இந்த காரணத்தினால இந்த படம் 10ஆம் தேதியே ரிலீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் என்னுடைய எண்ணம் என்னன்னா, இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகணும். இந்த படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனாதான் விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய கொண்டாட்டமாக இருக்கும், கண்டிப்பா ஆகும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு ஒரு நல்ல தீர்ப்பு வருங்கிறதையும் நான் நம்புறேன். ஸோ அப்படி நல்ல தீர்ப்பு வந்து விட்டது என்றால் கண்டிப்பா ஒரு நாள்ல சென்சார் பண்ணி எப்படியும் அந்த படத்தை ஒரு நாள்ல அந்த தணிக்கை சான்றிதழை கொடுத்து எப்படியும் அந்த படத்தை விடியறதுக்குள்ள கியூப்ல ஏற்றி 9ஆம் தேதி இந்த படத்தை ஸ்கிரீன் பண்ணிடுவாங்க. ஆனா இந்த மாதிரி தீர்ப்புகள் வராம போச்சுனாலும், இந்த மாதிரி தள்ளி போச்சுனாலும் அதற்கு காரணம் இங்க இருக்கக்கூடிய அரசு கிடையாது. மறுபடியும் அதான் சொல்றேன், உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ எங்க போனாலும் சரி, இந்த இடத்துல மத்திய அரசு ஏதாவது அவங்க தலையிடுறாங்களா, அவங்க ஏதாவது இதுல ஏதாவது அரசியல் காரணங்கள் இருக்கா? ஏன்னா இப்ப அவங்க அரசியல் ரீதியாக இவர் நம்மளையும் எதிரியா தான் நினைக்கிறார், இவருக்கே நம்ம ஃபேவர் பண்ணணும்னு நினைக்கிறாங்களா, என்ன ஏதுன்னு ஒன்றும் புரியல. அதனால இந்த மாதிரியான தடைகள் திரைப்படத்திற்கு வருவது அப்படிங்கிறது என்னைக்கு ஓயும்னு எனக்கு தெரியல. அதுக்குதான் சொல்றேன், திரைப்படத்தில் இருக்கவங்க அரசியலுக்கு போக வேண்டாங்கிறதுக்கு ரீசன் என்னன்னா, திரைப்படம் என்பது நம்முடைய மகிழ்ச்சிக்காக ஒரு பெரிய ஒரு கடல். ஒரு 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நம்ம அந்த ஸ்க்ரீனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆக்சுவலாக வாழ்க்கையில் நமக்கு இருக்கிற கஷ்டங்கள் எல்லாத்தையும் மறக்கிறோம். அப்படி எல்லாருமே அவங்களுக்கு பிடிச்ச நடிகர்கள், சூர்யாவாக இருக்கட்டும், அஜித் சாராக இருக்கட்டும், விஜய் சாராக இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், கமல் சாராக இருக்கட்டும், ரஜினி சாராக இருக்கட்டும், சூர்யா சார், எல்லாரும் சொல்கிறேன், தனுஷ் சாரோ, சிம்பு சாரோ, எல்லாரும் சொல்கிறேன், இவங்க எல்லாரும் மக்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக அந்த ஃபீல்டு. அதனால தான் சொன்னேன், மக்களை சந்தோஷப்படுத்துவது என்பது மகத்தான ஒரு பணி. அப்படிப்பட்ட அருமையான ஒரு பணியில் ஒரு மாஸ் ஹீரோவாக தன்னுடைய உணர்வுகளை அப்படி சிலுக்க வைக்கிற, நமக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மொமெண்ட்டை கொடுக்கக்கூடிய நடிகர்கள்லாம் தொடர்ந்து நிறைய படங்கள் நடிக்கணும். அவங்க இந்த மாதிரியான ஈடுபாடுகள் வச்சுக்கும் போது லாஸ் எங்க வருது அப்படின்னா மக்களுக்கு தான். மக்கள் இந்த படம் பார்க்க முடியலையேங்கிற ஒரு வருத்தம் ஏற்படுது. சார் நான் இதுக்காக அரசியலுக்கு போவானலாம் சொல்ல, உடனே அதுக்காக நீ சொல்றியா அப்படின்னு கேட்காதீங்க. போகலாம், தப்பு கிடையாது. ஆனா எல்லாத்துக்குமே பீஸ்ஃபுல்லாவே ஒரு இடத்துல போகணும் அப்படின்னு நான் சொல்றேன். பீஸ்ஃபுல்லா நீங்களும் அவங்கள்ட்ட பேசி இதெல்லாம் முன்னாடியே வாங்கியிருக்கணும். இது ஏன் இவ்வளவு லேட் ஆச்சுங்கிறது தெரியல. இந்த கேஸை அவங்க டிசம்பர் 19னா ஒரு 4 நாளைக்குள்ள 5 நாளைக்குள்ள பண்ணிருக்கணும். ஏன் தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல அப்படின்னு சொல்லி அப்பயே கேட்டுருக்கணும். இதே இவ்வளவு எஜ்ஜில் கேட்கறாங்க. இந்த எஜ்ஜில் கேட்கறதே இதுல எதுவும் முள்குத்து இருக்கிறதா? இந்த எஜ்ஜில் கடைசி நாள் அன்னைக்கு என்ன தட்டை செஞ்சு தட்டைகளை உடைத்து கொண்டு வருகிறார் விஜய்னு சொல்றதுக்காகவா தெரியல. நான் மீண்டும் சொல்றேன், படம் என்பது வேறு, அரசியல் என்பது வேறு. அந்த படத்துல ஒரு அரசியல் கலந்து நான் பேசியிருக்கேன்னு விஜய் சொல்றாரு அப்படின்னா ஓகே ஃபைன், அது அவருடைய இஷ்டம். அவர் பேசியிருக்காரு, அவர் ரசிகர்கள் பார்க்க போறாங்க. அதற்காக தயவு செய்து இந்த படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும்னு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். அது நமது உச்சநீதிமன்றம் வழக்கறிஞர்களுக்கும் நமது
நீதிபதி அவர்களுக்கும் மற்றும் அவரும் எல்லாம் அவங்க வீட்லேயும் எல்லாரும் விஜய் படம் பார்க்கணும்னு நினைப்பாங்க. எல்லா குழந்தைகளுக்கும் பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கும். இன்னும் சொல்ல போனால் இந்த படம் என்ன சர்டிஃபிகேட் தர போகிறாங்கன்னு வேற தெரியல. இப்போ கூலிக்கு தந்ததுலேருந்தே அண்டர் 18 தராங்களா, அண்டர் 13 வரக்கூடாதுங்கிறாங்களா, அண்டர் 16 வரக்கூடாதுங்கிறாங்களா, புரியல எனக்கு. மலேசியாவில் சொல்லிட்டாங்க. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. மலேசியாவில் அண்டர் 16 சொன்னாங்கன்னா இங்கே அண்டர் 18 தான். அண்டர் 18 வந்து கிடையாது, ஒன்லி அபவ் 18 அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதுலேயே பாதி குழந்தைங்களுக்கு பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆகிடும். நிறைய குழந்தைகள் வந்து விஜய் சாரோடைய படம் பார்க்கணும்னு சொல்லி ஆசையோட காத்திருக்கிறாங்க. தயவு செய்து இந்த படம், இந்த அரசியல்லாம் ஒத்தி வச்சுட்டு தயவு செய்து படமாக பார்த்து இந்த படத்தை 9ஆம் தேதி ரிலீஸ் பண்ணணும், பண்ணியே ஆகணும். பண்ணாதான் மக்கள் பயங்கர சந்தோஷத்தில் இருப்பாங்க. அப்பதான் இது ஒரு நல்ல பொங்கலாக விஜய் ரசிகர்களுக்கு அமையும். சிவகார்த்தியின் ரசிகர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. 9ஆம் தேதி அந்த படம் ரிலீஸ், 10ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ்னு அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. எல்லாரும் கொண்டாடுவாங்க. அவர் தான் முதல்ல வராரு, இவர் 2வது வராரு. யாரும் ஒன்னாலாம் வரல, ஒரே போட்டிக்கெல்லாம் வரல. ஆனால் தயவு செய்து இப்படி நடக்கணும்னு தான் நான் கேட்டுக்கிறேன். நடக்குமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இது எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை தருகிறது. சினிமாவிற்கு எப்பொழுதுமே இது நடக்கக்கூடாது அப்படிங்கிறதா நான் நினைக்கிறேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் அந்த கடைசி மொமெண்ட்ல வந்து கதை திருட்டு, இது சரியில்லை, அது சரியில்லை, அப்புறம் சென்சார்ல தரல, சர்டிஃபிகேட் தரல, அண்டேட் தர மாதிரி ஏதாவது கடைசி நிமிஷத்தில் போட்டு பயங்கரமா குழப்பறாங்க. which is very much irritating for a film lovers. திரைப்படங்களை பார்த்து மகிழ்ச்சியோடு இருக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மக்களுக்கு இது ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம். எல்லாரும் வெயிட் பண்றாங்க, நானும் வெயிட் பண்றேன். 9ஆம் தேதி ஜனநாயகன் வரணுங்கிறதுக்காக. டேய், விஜயை பத்தி இவ்வளவு பேசிட்டு நீ என்னடா வெயிட் பண்றாங்க? நான் இப்பொழுதும் சொல்றேன், விஜயுடைய திரைப்படத்திற்கு நான் எப்பொழுதுமே பச்சை கொடி தான் காட்டுறேன். ஓகே, அவர் திரைப்படம் நடிக்கணுங்கிறதா என்னுடைய ஆசை. நீங்க தான் சொல்றீங்க அவர் அரசியல் போயிட்டா நடிக்க மாட்டாருங்கிறீங்க. அப்புறம் அவரு சொல்றாரு நான் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அவர் நடிக்கணும். எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது அரசியலுக்கு வரணும், அரசியலுக்கு வந்துக்கிட்டே கூட நடிக்கலாம். ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. இன்னைக்கு மல்டி டாஸ்கிங் தான் நிறைய பேர் பண்ணுறாங்க. அந்த மல்டி டாஸ்கிங்கை பண்ணலாம். அதனால் காத்திருந்து பார்ப்போம். ஜனவரி 9 ஜனநாயகன் கண்டிப்பாக ரிலீஸ் ஆகும். மிகப்பெரிய வெற்றி அடையணும் அப்படின்னு மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.